ரிங் நெக் கிளிகளோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை, அப்புறம் மியான்மர் இந்த இடங்களில் மட்டும்தான் இதுங்க காணப்பட்டது. ஆனால் இப்போ என்னடானா உலகத்தோட பல நாடுகளில் இதுங்க காணப்படுது. ஐரோப்பாவோட இட்டாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து, நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி, அப்புறம் கரிபியன், ஜப்பான், ஹவாய், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, இஸ்ரேலு, நியூசிலாந்து, லெபனன், அரபு நாடுகள், ஓமன், துருக்கி, ஆஸ்திரேலியா அப்படின்னு பல நாடுகளில் காணப்படுது. ஒரு காலத்தில் மத்திய ஆப்பிரிக்காவிலையும் இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமே காணப்பட்ட இந்த கிளிங்க எப்படி உலகத்தோட இத்தனை நாடுகளுக்கு பரவுனது? மைக்ரேஷனில் ஈடுபட்டு நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பறந்து போகிற பழக்கமும் இதுங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமானதுன்னா 19ஆம் நூற்றாண்டில் பல நாடுகளில் ஜூக்களில் வளர்க்குறதுக்கும் பெட்டா வளர்க்குறதுக்கும் கொண்டு வரப்பட்ட இந்த ரிங்நெக் பேரட்ஸ் தப்பிச்சு போயோ இல்லை தானாக விடுவிக்கப்பட்டோ அதிகமான எண்ணிக்கையில் பெருகினது. 1980களில் ஏற்பட்ட அதிகமான சூறாவளிகள் கூட இந்த கிளிங்க நாடு விட்டு நாடு போக காரணமாக இருக்கும்னு கருதப்படுது.